Good morning, my dear students. Today we are going to see 10th standard prose, unit 3 prose, empowered woman navigating the world. So இந்த prose தான் நம்ம பார்க்க போறோம். So empowered woman, empowered அப்படினா ரொம்ப பலசாலியான strong அப்படினு சொல்லி மீன் வரும். Navigating the world, உலகத்தை சுத்தி வராங்க. ஓகேங்களா? அத பத்தி தான் இப்ப இந்த lesson prose இருக்கு. Take your book, textbook, page number 60. So நான் passage படிக்கிறேன், அப்படியே கவனிங்க. Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed. Thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. So in the first passage la enna solranga, gone are the days அப்படினு ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது அந்த காலங்கள்லாம் கடந்து போயிருச்சு. அதாவது முன்ன அப்பலாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா women's வந்து வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா தனியா போறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. கூட வந்து கண்டிப்பா அதான் பாரு, go out with an escort அப்படிங்கறாங்க. அதாவது துணைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு men வந்து கூட போவாங்க. தனியா வந்து ஒரு woman வந்து தூரமான ஒரு இடத்துக்கு போறதோ வெளியில போறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. துணையா இருந்தா மட்டும் தான் ஒரு ஆள் வந்து துணைக்கு போவாங்க. ஆனா இப்பலாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாமே மாறிடுச்சு. women's girls எல்லாமே வந்து தைரியமா எல்லா ஃபீல்ட்லயும் போறாங்க வராங்க, ஜாபுக்குலாம் போறாங்க. தனியா பர்சனலா அவங்க எங்கனாலும் வெளியில போயிட்டு வர முடியுது. சோ அதுக்கு சில women's வந்து தைரியமா துணிச்சலா அந்த அந்த தடையில இருந்து வெளியில வந்ததுக்கு தான் காரணம். அதோட முக்கிய காரணம் என்னங்கறாங்கன்னா advancement of technology and media. சோ இன்னைக்கு வந்து மீடியா மூலமா தான் எல்லா விஷயமே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம கையில ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கோம், அதுல எல்லா நியூஸ் வருது. இந்த மாதிரி சோஷியல் ஆப்ஸ்லாம் நம்ம நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு மூலையில உலகத்துல எந்த ஒரு விஷயம் யார் செஞ்சாலும் அது நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சப்போஸ் இப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு கேர்ளோ இல்லை ஒரு உமனோ வந்து ஒரு விஷயத்துல சாதிக்கிறாங்க அப்படின்னா அது நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகும். அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய குழந்தைங்க, நிறைய உமன்ஸ், நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் அவங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற வருவாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா அப்படின்னு. ஸோ பாருங்க, women occupying almost all the major positions in society. Currently, women's accomplishments are tremendous in many fields. One such achievement is the all-woman Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Trani. So இன்னைக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் வந்து எல்லா பொசிஷன்லயும் இருக்காங்க சொசைட்டில. எல்லா விதமான இப்போ வந்து ஐஏஎஸ்ஸா இருக்காங்க, போலீஸ்ல இருக்காங்க, எல்லா ஃபீல்ட்லயுமே டாக்டர், இன்ஜினியர், லாயர், டீச்சர், எல்லா ஃபீல்ட்லயுமே இப்போ வந்து உமன்ஸ் வந்து பேசிக்ல இருந்து இப்போ ஆர்மியில் இருக்காங்க, நேவியில் இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் உமன்ஸ் வந்து சாதிச்சுட்டு வராங்க. அப்படி சாதனை பண்ண ஒரு க்ரூ அப்படின்னா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் உமன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா ஆல் உமன் இந்தியன் நேவி. ஸோ நேவி அப்படின்னா கடற்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இருந்து ஒரு குரூப் ஆஃப் உமன்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க. எத்தனை நாள் அப்படின்னா 254 days. எதில் அப்படின்னா ஒரு செயில் போட்டில் போயிருக்காங்க. ஷிப்பு கிடையாது, செயில் போட். ஸோ அந்த போட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா INSV Trani. ட்ரானி அப்படிங்கிறது தான் அந்த போட்டோட நேம். ஸோ இப்போ பாருங்க, வாட் இஸ் INSV Trani? INSV Trani அப்படின்னா என்ன? INSV stands for Indian Naval Ship Vessel. So INSV னா என்னது? Indian Naval Ship Vessel. So Tara Trani is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. So அந்த தாரா திராணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
sailors வந்து worship அப்படின்னா வழிபடுறாங்க, கும்பிடுறாங்க. நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுக்காக அந்த தாராத் ராணி அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கா, அந்த கடவுளை எதுக்கு அவங்க வழிபடுறாங்க, ப்ரே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. ஸோ கடலுக்குள்ளே இறங்கும் போது பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சேஃப்டிக்காகவும் போகிற விஷயம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தாராத் ராணிங்கிற ஒரு காடை வந்து அவங்க வழிபட்டுட்டு வராங்க. யார்? செயிலர்ஸ், கடலில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே. ஸோ INSV Thrani is the second sailboat of Indian Navy. The first being is INSV Maadai. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதை அப்படிங்கிற ஒரு ஷிப் தான், செயில் போட் தான் இருந்தது. இது வந்து செகண்டாக கண்டுபிடிச்சது இந்தியாவில். வந்து செகண்ட் செயில் போட் வந்து இந்தியன் நேவி நம்ம இது பண்ணது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா திராணி. ஸோ திராணி அப்படிங்கிற போட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ 55 foot sailing vessel built indigenously in India by MS Aquaris Shipyard Private Limited located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18 February 2017. The boat was named after the famous Tarat Rani temple in Ganjam district of Odisha. The word Trani means boat and in Sanskrit it means savior. So இந்த திராணி அப்படிங்கிற போட் வந்து பார்த்தீங்கன்னா 55 ஃபுட் வந்து லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த போட் வந்து தயாரித்தது, இந்த போட்டை வந்து பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா MS Aquaris Shipyard Private Limited. ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப்யார்ட், ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அண்டர் கோயிங் எக்ஸ்டென்சிவ் சி ட்ரையல், அந்த போட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் நிறையா ட்ரையல்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ட்ரையல்ஸ் பார்க்குறோம், இப்போ ஒரு பைக் ரிப்பேர் ஆகிருக்கு, அது வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மெக்கானிக் வந்து ரெடி பண்ணிவிட்டு ட்ரையல் பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஓட்டி பார்ப்பாங்க, எந்த கம்ப்ளைண்ட் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு போட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் பார்க்குறாங்க. ஷி வாஸ் கமிஷன் டு த இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18 February 2017. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த திராணி அப்படிங்கிற போட்டை வந்து இந்தியன் நேவி சர்வீஸ்கிட்ட எப்போ ஒப்படைக்கிறாங்கன்னா 18 February 2017. அந்த டேட்டில் தான் வந்து அந்த போட்டெல்லாம் எல்லா ட்ரையலும் பார்த்துட்டு ஓகே போட் பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு ஒப்படைக்கிறாங்க. ஸோ அந்த போட்டுக்கு என்ன நேம் வைக்கிறாங்க, அந்த போட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த ஃபேமஸ் தாராத் ராணி டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. ஸோ அந்த போட்டுக்கு நேம் என்ன, எங்கே அந்த திராணி அப்படிங்கிற தாராத் ராணி அப்படிங்கிற வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட். எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கஞ்சம். அதில் இருக்கக்கூடிய டெம்பிள் தான் வந்து அந்த தாராத் ராணி அப்படிங்கிறது. ஸோ அந்த கோயில் முன்னாடி வச்சு அந்த சாமி பேரே வந்து அந்த போட்டுக்கு வந்து வைக்கிறாங்க. இந்த வேர்ட் ட்ராணினா என்ன அப்படின்னா போட்டுன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் வந்து சேவியர்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சேவியர்னா காப்பாற்றுபவர். இப்போ நம்ம கடவுள் வந்து கடவுள் வழிபடுறவங்க, இவங்க கடவுளாக இருக்கிறவங்களாம் வந்து நம்ம சேவியர்னுவோம். ஸோ அவங்க வந்து அந்த போட்டோடைய அர்த்தம் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ INSV Thrani has advanced ray marine navigation suite and an array of satellite communication system for perfect navigation anywhere in the world. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த INSVயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் ரே மரைன் நேவிகேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷனில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதாவது உலகத்தில் வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பர்ஃபெக்டாக சேட்டலைட் மூலிமா கணிச்சு நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அந்த நேவிகேஷன் டைரக்ஷன்ஸ்லாம் காமிச்சிரும். எந்த வழியில் போகணும், எப்படி என்ன, அது எல்லாமே அந்த இது காமிச்சிரும். அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அந்த இதை வச்சு தான், மீட்டர் வச்சு தான் இப்போ ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா கடல் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அடையாளங்கள் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ரோட்வேஸில் போகிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலில் பண்ண முடியாது, அடையாளம் வச்சுட்டு பண்ண முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டைரக்ஷன்ஸ் மீட்டர் யூஸ் பண்ணி தான், நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் டைரக்டர் யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த சேட்டலைட் மூலிமா கொடுத்து நீ இந்த இடத்துல இப்போ இந்த
சீல இந்த இடத்துல இருக்கீங்க, இன்னும் இவ்வளோ தூரம் போகணும், இந்த இத்தனை டிகிரி திருப்பணும், இவ்வளோ அப்படி திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வர அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. So Navika Sagar Parikarma was the project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti, woman power, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. ஸோ வந்து இந்த சுனில் லான்பா அப்படிங்கிறவர் வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச்சில் வந்து எதுக்காக இந்த ப்ராஜெக்டை துவங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகர்மா, அதாவது நவிகா சாகர் பரிகர்மா அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய நேம். நவிகா சாகர் பரிகர்மா அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் நேமு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நம்மளாலேயே போட்டு தயாரிக்க முடியும், அந்த போட்டை தயாரித்து அதை வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறது அது ஒரு விஷயம். மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எம்பவர் உமன், அதாவது உமனோடைய ஃபுல் பொட்டன்ஷியல், உமனோடைய முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும், உமனாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நாரி சக்தி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாரி சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, உமன் பவர், உமனோடைய பவரை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இதையே நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் ஸ்பீச்சில் யார் சொல்கிறாங்க, வெரி குட், அட்மிரல் சுனில் லான்பா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ த வாயேஜ் வாஸ் எய்ம்டு டு ஷோகேஸ் மேக் இன் இண்டியா initiative by sailing on board indigenously built INSV Thrani. The special feature of this sailboat is that it encouraged use of environment friendly non-conventional renewable energy resource such as the wind. Collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department IMD, and also collected data for monitoring marine pollution on high seas. So voyage அப்படின்னா பயணம், இந்த travel இந்த பயணம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம் டு ஷோகேஸ் மேக் இன் இந்தியா. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்தியாவால் இனோவேட்டிவாக எங்களாலேயும் புதுமையாக போட்டுகள் தயாரிக்க முடியும், ஷிப்ஸ் தயாரிக்க முடியும் அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பயணமே வந்து நம்ம முயற்சி எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த போட் வந்து முழுக்க நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அதுவும் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு உமன்ஸை வச்சு அனுப்பும் போது உமனுடைய பவரும் வெளிப்படுத்தலாம், உமனாலையும் செய்ய முடியும், பெண்களாலையும் செய்ய முடியுங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இதை பார்த்துட்டு உலக நாடுகள் அளவில் நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு முன்னேறிக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த போட்டில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, non-conventional renewable energy resource such as wind, collected and update meteorological. IMD அப்படின்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட வேலை என்னென்னா, அந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது கடலோடைய விண்டு புயல் வந்து எந்த அளவுக்கு வருது, எவ்வளோ ஃபோர்ஸாக வருது, எந்த அளவுக்கு இருக்கும், அப்புறம் அதை வந்து வேவ்ஸ், அந்த கடல் அலைகள், அதோடைய அலைகள் வந்து எந்த ஃபீட் அளவுக்கு ஏறும் இறங்கும், எந்த அளவுக்கு அது ஆக்ரோஷமாக இருக்குமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த போட்டில் சென்சர் இருக்குது. அதை வச்சு இவங்க வந்து இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD இவங்க வந்து அதை மெஷர் பண்ணி இம்மிடியட்டாக வந்து சேட்டலைட் மூலிமா வந்து தகவல் கொடுத்துருவாங்க. யாருக்கு? அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. இந்த இடத்துல இந்த இவ்வளோ தூரம் புயல் வரப்போகுது, இப்படி இருக்க போகுது அப்படின்னு அக்யூரேட்டாக கலெக்ட் பண்ணி டேட்டாவை மானிட்டரிங் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ், ஸோ கடலில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸையும் அளவு எடுத்து அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் அந்த ஒரு உமன் க்ரூ போனாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது எத்தனை பேர் போனாங்க, யார் போனாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் நேவி 6 உமன் க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
ஸோ மொத்தமாக அந்த போட்டில் ட்ராவல் பண்ண உமன்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 6 உமன்ஸ் 6 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிஸ் ஆல் உமன் crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. The all-woman team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Patrapalli, Lieutenant Aishwarya Bodabadi, Lieutenant S.H. Vijayadevi and Lieutenant Payal Gupta as its crew members. So இவங்களா தான் இந்த 6 பேரும் இந்த 6 பேர்த்தோட உமன்ஸோட நேம் நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும், நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 பேர்த்தில் யார் வந்து அவங்களுக்கு கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்திகா ஜோஷி தான். அவங்க தான் வந்து அவங்களுக்கு கேப்டனாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஸ்கிப்பர் அப்படின்னா அது கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த 6 பேர்த்துக்கு, இந்த மீதி இருக்க 5 பேர்த்துக்கு இவங்க தான் கேப்டன். ஸோ த crew started their voyage on September 2017 from Goa. On 10th September 2017 from Goa, flagged off by the Defence Minister of India. It was a historic day which would be marked in navigation history and globally. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports: Fremantle, Australia; Lytton, New Zealand; Port Stanley, the Falklands; and Cape Town, South Africa, for replenishment of ration and repair as necessary before returning to Goa in April 2018. They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. The 6-member woman crew broke many stereotypes during their record-setting sail. ஸோ இதுதான் அவங்க ட்ராவல் பண்ண அந்த போட்டு. இந்த போட்டில் தான் அவங்க வந்து 254 டேஸில் இந்த உலகத்தையே சுற்றி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷிப்பு கிடையாது, போட்டு தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த க்ரூ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாயேஜ் அப்படின்னா என்ன சொன்னேன், வெரி குட்மா, பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 10th September 2017 கோவாலேருந்து இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வந்து யார் ஃப்ளாக்ட் ஆஃப் அப்படின்னா கொடி அசைச்சி துவக்கி வைப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி இப்போ நம்ம ரேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் ஃப்ளாகை வந்து இப்படி காட்டுவாங்க, நீங்கள் காமிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ இந்த பயணத்தை கொடி அசைச்சி தலைமை தாங்கினது யார் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அது பண்ணுறாரு. ஸோ இட் வாஸ் ஹிஸ்டாரிக் டே விச் வுட் பி மார்க்ட் இன் நேவிகேட்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் குளோபலி. ஸோ இது வந்து மிகப்பெரிய வரலாறுல ஒரு முக்கியமான நாளாக மாறுது. ஸோ இந்த பயணம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 legs வித் ஸ்டாப்ஸ் அட் 4 ports, 4 இடங்களில் நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே எங்கெங்கெல்லாம் நடுவில் நிறுத்துவாங்க அப்படின்னா இந்த ஃப்ரிமண்டல் ஆஸ்திரேலியா, லிட்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, ஃபால்க்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 இடங்களில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இங்கே தான் இந்த இடங்கள்லாம் போய் தான் அவங்க நிறுத்திட்டு திரும்பி ரிட்டர்ன் கடைசியாக மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த 5 இடங்களில் மட்டும் நிறுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் ரெப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. ஸோ ரேஷன் அப்படின்னா என்னது, அவங்களுக்கு தேவையான உணவு, சாப்பாடு, தண்ணி, இந்த வசதி, இதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக 254 டேஸுக்குமே வந்து நம்மக்கிட்ட ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அங்கங்கே அவங்களுக்கு தேவையானதை இந்த 5 இடங்களில் நிறுத்தி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ ரேஷன்ஸ் வந்து சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, தண்ணி தேவையானதை எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் போட்டில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அதை வந்து அங்கே நிறுத்தி சரி செஞ்சுக்கிறாங்க. இது நெசசரியாக இருந்தால் ரிப்பேர் ஆகலை அப்படின்னா ட்ராவல் பண்ணலாம். எனிதிங் ஏதாவது மைனராக ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூயல் ஃபில் பண்ணுவாங்க.
அது வந்து பார்த்திங்கன்னா கேன் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நிறுத்துகிறாங்க. அப்போ இந்த இது மொத்தமாக 254 டேஸ் எடுத்திருக்காங்க மறுபடியும் கோவாலேருந்து கிளம்பி மறுபடியும் கோவாலே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அவங்க என்னைக்கு இந்தியா ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 May 2018. ஸோ 10th September 2017 கிளம்பி 21 May 2018 அவங்க ரீச் ஆயிட்டாங்க. The 6 members women who broke many stereotypes during their record sailing. அவங்க வந்து நிறையா தடைகளை இதிலேருந்து தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வரலும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோடைய கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் லெசனை வந்து நல்லா ஒரு டைம் வந்து புக்ஸை வச்சு டெக்ஸ்ட் புக் எடுத்து பொறுமையாக ஒரு டைம் லெசனை ரீட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான நான் இந்த செஷனுக்கான நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதை நீங்கள் படித்து நல்லா இது பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.